வணக்கம். இப்பதிவில் நல்வாழ்வு தலைப்பில் அடுத்ததாக திணை ஒழுக்கம் பற்றி காண்போம். திணை என்றால் என்ன? திணை என்பது நிலம், பூமி, தரை, இடம், மண் எனும் பல பெயர்களால் வழங்கப்படும். நிலம், நில் ப்ளஸ் அம் அப்படின்னா நிற்றலை உடையதாம். பூமி, எல்லா உயிர்களுக்கும் பூத்தற்கிடமாய் உள்ளது. தரை, எல்லா பொருள்களுக்கும் தருதற் இடமாய் உள்ளது. இடம் அப்படின்னா எவற்றையும் விட்டு விளைப்பதற்குரியது. மண் அப்படின்னா எப்பொருளையும் தன்னிடத்து அழகாய் விளைவித்து காட்டுவது. திணைகளை பற்றி மருத்துவ மாணவர்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிலங்களோட உணவிற்கும் மருந்துகள் செய்வதற்கும் கிடைக்கும் பொருள்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இன்னென்ன நிலங்களில் வசிக்கக்கூடியவங்களுக்கு இன்னென்ன நோய்கள் உண்டாகும் அல்லது தீரும், அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மருந்துகளை சாப்பிடுவது இன்னென்ன நிலம் சிறப்புடையது அப்படின்னு சொல்லிட்டு தேரையர் யமக வெண்பாவில் விரிவாக சொல்லியிருக்காங்க. இன்னென்ன நிலத்து நீர் உடலுக்கு நன்மை செய்யும் அல்லது தீமை செய்யும், அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக திணை வகைகள். திணை ஐவகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஐந்திணைக்கான குணங்கள் பற்றி இப்போ பார்க்கலாம். குறிஞ்சி. குறிஞ்சி வருநிலத்திற்கு கொற்றமுண்டி ரத்தம் உறிஞ்சி வரு சுரமும் உண்டாம். அறிஞருரை கையமை தங்குதர தாமை வல்லை யுங்கதிக்கும் ஐயமை தங்கும் அரி. குறிஞ்சி நிலத்தின் குணம். நோய்களுக்கு இருப்பிடமான இந்த குறிஞ்சி அப்படிங்கிற மலை நிலத்தில் விளைகின்ற பொருட்களுக்கு வன்மை அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல தங்கி இருக்கவங்களுக்கு ரத்தத்தை உறிஞ்சுகின்ற சுரமும் வயிற்றில் ஆமை கட்டியும் உண்டாகும். அதே மாதிரி ஸ்லேட்டுமமும் தங்கும். ஸ்லேட்டுமம்னா அயம், அதாவது கபம். குறிஞ்சி நிலத்தில் கபமும் தங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முல்லை. முல்லை நிலத்தமைய முன்னிறை மேனிவினும் மவ்வெல்லை நிலைத்த பித்த மெங்குருங்கான் வல்லையெனின் வாதமொழி யாதனனும் மண்ணும் மவைவழி நோய் பேதமொழி யாதறிய பின்பு. முல்லை நிலத்திற்கான குணம். முல்லை நிலத்தில் ஆடு, பசு, எருமை முதலியவைகள் இருக்கும். வல்லை நோய் உண்டாகும். இதனால் வாத நோயும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையால் இந்நிலத்தில் வாத சார்பான நோய்கள் பலவும் உண்டாகும். மருதம். மருத நிலம் நன்னீர் வளமொன்றை கொண்டே பொருதநில வாதிய நோய் போக்கும். கருதநில தாரி இரதஞ்சூழ அருந்துவர் என்றார் பிணியல் ஏறி இரதஞ்சூழ் புவிக்கும் மில். மருதநில குணம். மருத நிலமானது தன்னிடத்தில் உள்ள நீர் வளப்பை மட்டும் வச்சுட்டே வாத முதலான இந்த முத்தோட நோய்களையுமே ஒழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நிலத்தில் விளையக்கூடிய அறுசுவை பொருட்களை உண்பவர்களுக்கும் சூரியன் ஏறுகின்ற ரதம் சுற்றி வருகின்ற இந்த பூமியில் உள்ள அனைவருக்குமே இந்த நோய்கள் எதுவுமே உண்டாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்தல். நெய்தநில மேலுப்பை நீங்கா துறினும் அது வெய்தநில மேதங்கு வீடாகும். நொய்தன் மருங்குடலை மிக்காக்கும் வல்லுறுப்பை வீக்கும் கருங்குடலை கீழிறக்கும் கான். நெய்தல் நிலத்திற்கான குணம். நெய்தல் நிலத்தில் அதிகமாக உப்பு விளைவிச்சாலுமே அந்த நிலத்தில் கொடுமையான வாத நோய்கள் தான் உண்டாகும் அப்படிங்கிறாங்க. அந்த நிலத்தில் மெலிந்த உடலை பருக்க செய்யும். மெலிந்த உடல் இருக்கவங்களை பருக்க செய்யும் அப்படிங்கிறாங்க. உள்ளுறுப்பை பெருக்கும். குடலை கீழிறக்குகின்ற குடல் வாயுவை உண்டு பண்ணும். பாலை. பாலை நிலம் போர் படரை பிறப்பிக்க மேலை நில மீயாது விரித்தற்கு வேலை நில முப்பிணிக்கும் இல்லம் முறையே எவற்றுக்கெல்லாம் எப்பிணிக்கும் இல்லம் அஃதேன். பாலை நிலத்திற்கான குணம். பாலை நிலம் வாதம், பித்தம், கபம் இவற்றால் விளையக்கூடிய பிணிகளுக்கு இருப்பிடமாக இருக்கு. ஆகையால் நோயினால் ஆகிய துன்பத்தை விளைவிப்பதில் இந்த நிலத்திற்கு ஒப்பான நிலம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.